ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன் மண்டே அன்னைக்கு. பூந்தமல்லி பைபாஸ் ரோட்டில் ஹைவே ரோட்ஸில் லாரி மோதி இந்த கை அப்படியே துண்டாக கட் ஆகிடுச்சு. எனக்கு கால் வந்து கிராக் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஏசிஎம் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜில் என்னை வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ணோம்னா நீ ஆர்த்தோ டாக்டர்கிட்ட தான் போகணும், உன்னால் ஏந்துக்க முடியாது, 3 months வரைக்கும் நீ பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும், ஜாபுக்கு போகக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது என்னோடய ரிப்போர்ட்டு. டாக்டர் சொன்னாங்க உன்னால் 3 months வரைக்கும் எழுந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் புத்தூர் கட்டி ஒரு 3 நாள் தான் இருக்கேன் எனக்கு. அப்போது எனக்கு அந்த வழியிலும் நேற்று வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர்றது. எனக்குள்ள ஒரே கொஸ்டின், காட்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன் நான். எனக்கு ஏன் வந்து ஜாபுக்கு போக முடியல, சரி ஜாபுக்கு போக முடியல விட்டுட்டுங்க. இப்போ நான் உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னும் போது ஐயா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தார், மாந்திரிக ஆவியே வா அப்படின்ட்டு. அப்போ எனக்குள்ள ஒரு இரும்பு மாதிரி என் உடம்பு ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு விசுவாசமே இல்லை, இது நோய்க்கு தானே சரியாகும், எனக்கு எலும்பு உடஞ்சிருக்கேன், எனக்கு என்ன குணம் ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது ஐயா எனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கையை பிடிச்சோன்னே எனக்கு என்ன நடந்தது தெரில, ஒரு உடம்பு ஃபுல்லாக இரும்பு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னால் வந்து என்னை தூக்கிட்டு தான் வந்தாங்க நேற்று சர்ச்சுக்கு. எங்கள் அண்ணாவும் அண்ணியும் என்னை தூக்கிட்டு தான் வந்தாங்க. எல்லா வாலண்டியர்ஸையும் சொல்லிட்டு இருக்காங்க, ஏம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன், உள்ள வரைக்கும் ஆட்டோ கொண்டு வரலாமே அப்படின்ட்டு. இப்போ நான் தனியாகவே வரேன், தனியாகவே போகிறேன். நான் எனக்கு இந்த பெண்ணை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. நேற்று கையில் தொட்டில் கட்டியிருந்தாங்க. கையில் தொட்டில் கட்டி இந்த பாருங்க, இந்த எக்ஸ்ரேயில் ஆக்சுவலாக துண்டாக இருக்குது எலும்பு. இந்த எக்ஸ்ரேயில் எலும்பு துண்டாக இருக்கிறது, உடைந்து தனியாக இருக்கு. அந்த கையை அசைக்கவே முடியாது, அந்த பெண்ணுக்கு அந்த கையை அசைக்கவே முடியாது. கால்லையும் அதே மாதிரி தான் உடஞ்சிருச்சு. இல்லை இந்த பாருங்க, கால் அப்படி அந்த எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா கிராக் ஆகி அப்படி தெரியுது. காலில் ஒரு பேண்டேஜ் போட்டிருந்தா நடக்க முடியாது, கையை அசைக்க முடியாது. அவளுடைய சரீரத்தில் கையை வச்சு அடுத்த செகண்டு தேவனுடைய வல்லமை இறங்கி டப்புன்னு கீழே விழுந்துட்டான். அப்புறம் எந்திரிக்கிற, கையை தூக்குற, கால் ஆட்ட, எங்க அது எப்படி ஒட்டிச்சுனே தெரியாது. நல்ல தூக்கு, 2 கையும் தூக்கு, அந்த கை. இயேசுவே, இயேசுவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட கிடையாது. உடைந்து போன எலும்பு அப்படியே ஒட்டி வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை.